அன்றைக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி. நாங்கள் வந்து காலையில் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தாங்க, அதனால் எதுவும் பண்ண முடியல. அதனால் 12 மணி ஆகிறதுக்குள்ளே கேக் கட் பண்ணிடலான்னு சொல்லி இப்போ வேலை முடிஞ்சு 10 மணிக்கு தான் வந்தாங்க. 10:20 ஆயிடுச்சு மணி. வரும்போது கையோடு வாங்கிட்டு வச்சுருக்கேன். இப்போ போய் அவங்க சர்ப்ரைஸாக ஏதாவது சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. தான் என்ன சொல்லணும்னு தெரியல. கேக்கெலாம் எடுத்து வச்சாச்சு. மேட்ச் பாக்ஸ் இதுக்குதான் அவ்வளோ நேரம் போன போட்டு எனக்கு பாடாக படுத்துட்டீங்களா? இதெல்லாம் தேவையாம்மா? எதுக்கு 5வது அனிவர்சரியை கொண்டாடணுமா அப்படி? எனக்கு போன் போட்டு இம்சையை வாங்கிட்டு இருக்கா. வா 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 வான்னு செவனே எனக்கு 5வது அனிவர்சரி எப்படி எதுக்கு கொண்டாடிட்டு இருக்கீங்க? நல்ல ஒரு நாள் தான். எப்படி பிடிக்க மாட்டேங்க பாப்பா? எதுக்கு நீங்க அந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி 5வது அனிவர்சரி போயிட்டு ஃபர்ஸ்ட் அனிவர்சரி ஃபர்ஸ்ட் அனிவர்சரி போனா இல்லனே, அதுக்காக 5வது அனிவர்சரி கொண்டாடுறது ஆமாண்ணே. செவனே இருக்க மாட்டேங்கிறீங்க. நீ மாட பிச்சை ஒரு கூட்டிட்டு இருக்கு. வாங்கிட்டு சொன்னாங்க, நான் இப்போ வந்தேன். அது 2 மணிக்கு 5 மணிக்கு வரைக்கும் வேலையாவது முடிச்சுட்டா வந்துருக்கேன். வெறுக்க பாப்பா அழுகுறா, அது அழுகுறா, இது அழுகுறான்னு போய் சொல்லி கூப்பிட்டு வச்சுட்டு கிளம்புறேன். மறுபடியும் 2 மணிக்கு 5 வேலைக்கு போகணும். இப்போ நான் என்ன செய்ய? அவன் முடிச்சுட்டு வரேன், ஒரே தான் முடிச்சுட்டு வந்துருக்காங்க. கேட்க மாட்டேங்க. என்னப்பா சொன்னேன்? என்ன சொல்ல? அவன்கிட்ட என்ன சொல்லணும் அதை சொல்லுப்பா. என்ன சொன்னாங்க? கேட்டு கேட்க போறேன்னு உன்கிட்ட என்ன சொல்லணும் அதை சொல்லுப்பா. உன்னையெல்லாம் வச்சு இப்படி கான்செப்ட் படி ஒண்ணு என்ன சொன்னேன்? சரி 2 பீர் வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா? சரி இருக்கும். 5 வருஷம் கொண்டாடுவோம். அப்படிதான் என்ன சொன்னேன்? சரி சரி ஒரு பாதி இதை நான் தான் சாப்பிட்டேன். பின்னாடி தள்ளி போங்க. இந்த ஆனிவர்சரி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. என்ன அட்ரஸுக்கு ஒரே வை சூப்பர்.
ஸ்வீட் அந்த நான் பாதி பிச்சிருக்கோம்னா அதை எடுத்துக்கோங்க நீங்கள். பிடிச்சு சாப்பிடுங்கப்பா. சத்து பிடிச்சுக்கோங்க. எடுத்துக்கோங்க. சட்னி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஃப்ரிட்ஜில் இருக்குது. இந்தாங்கண்ணே ஸ்வீட்டோட. இவ்வளோ பெரிய உருண்டையை அவள் சாப்பிடுவா, நம்ம சாப்பிட முடியுமா? இந்த 5 என்ன உங்கள் மைண்ட் வாய்ஸ்? இந்த 5 வருஷத்தில் நம்மளால ஒரு இது முழுசாக சாப்பிட முடியலையே. அதெல்லாம் இங்கே நீ பேசலாம் அவன் கட் பண்ணிடுவா. அதுக்கு போட்டு விட்டுருவேன் அப்படியே. அது தீக்கி அந்த தாளை பிடிச்சி தூர பாயிண்ட்லாம் பார்த்தேன். அதுவே நல்லா இருக்கும். இது சூப்பராக இருக்கு. ஐஸ் கேக் வாங்கிட்டு வந்தால் நாளைக்கு நான் ஆஸ்பத்திரியில் தான் இருந்திருப்பேன். நான் இன்னைக்கு எங்கெங்கே போனோம் தெரியுமா? கோயிலுக்கு போனோம், பார்க்குக்கு போனோம், ஆசிப் பிரியாணிக்கு போனோம். ஒரு பிரியாணி 500 ரூபா, பிரியாணி 500 ரூபா. அங்கே எங்கேயும் போய் சுற்றிட்டு விளாக் மட்டும் இன்னைக்கு எடுக்க முடியல. ஸோ ஒரு ஸ்மால் செலிப்ரேஷனாக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. கேக் வெட்டியாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நேரமாக அந்த ஒரு ஸ்வீட்டுக்காண்டி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க போய் எடுத்துகிட்டே வர மாட்டேங்கிறாங்க. அதனால் நானே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். என்னது கேளு சொல்லு. சத்து என்ன இனிப்பு? என்ன குழந்தைன்னு நினப்பா? சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறீங்கன்னு. அப்படிங்களா? அப்படியே டைமை காட்டு. அப்பத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வருஷத்துல எங்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பினஸ். அதித்தி ரொம்ப கேக் கேட்டுக்கிட்டு இருக்கிற. சொல்லுங்க. 4th anniversary வந்து பாப்பா பிறந்துட்டா. ஆசி போனோம்னே, அதோட ஃபோட்டோஸும் நாங்கள் இடையில ஷேர் பண்ணுறோம். ஆசி போனோமோ? சரி. அப்படியா? ஆமாம், ஃபோட்டோஸ் இருக்கேன்ட்ட. சத்து வந்து இடையில வேலையிலேருந்து இடையில என்னப்பா நடந்துச்சு? போன வாரமா? ஆமாம், எனக்கு எதுவுமே நான் வந்து அப்படியே மாற்றிட வேண்டியதான். போன வாரம் சரி, இந்த 5 வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு? 5 வருஷம் பயங்கரமாக போச்சு. 5 வருஷம் நல்லா தான் போச்சு. இன்னும் இதே மாதிரி இருக்கிற இதே ஹாப்பினஸ் தொடர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சூப்பராக தான் இருக்கும். ஜூம்ல எடுக்காத. அண்ணன் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் நல்லா இருக்கா? தான் ஜூம் பண்ணுறேன். அப்படியே அச்சுத்துக்குமார் உள்ள வந்துட்டாரு. நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச். அண்ணன் எக்ஸ்பிரஷன் ரொம்ப பலமாக இருக்கே. டைமண்டோட வேலையா? சரி, எப்படி செலிப்ரேட்? சரி, செலிப்ரேட் சொல்லு. ஃபர்ஸ்ட் anniversary கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். அதுதான் அது ஃபர்ஸ்ட் கேக் வெட்டி சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம். செகண்ட் anniversary கோயிலுக்கு போனோம். தேர்ட் anniversary செலிப்ரேட்டே பண்ணல. பாப்பா மாசமா இருந்தீங்களா? ஆமா. எனக்கு குலோப் ஜாம் இல்ல. சரி, நாங்க போயிட்டு வரோம். எங்களை கல்யாண வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு கல்யாண வாழ்த்துக்கள் இல்லை, நீ உங்களுக்கு கல்யாண வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும். உங்களுக்கு கல்யாண வாழ்த்துக்கள் சொன்னோம். எங்கள் கல்யாணங்கள் உள்ளதான் இருக்கு. போயிட்டு வாங்க. கல்யாணக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோவில் எப்படி கமெண்ட் பண்ண மாட்டீங்க, பார்த்துட்டு மட்டும் போங்க. நோ ப்ராப்ளம். பிள்ளைய தூங்க போடணும். மணி 12 ஆயிடுச்சு. பாய். தேங்க்யூ சங்கீதா, சத்யா, மூர்த்தி.